பக்தி மன்ற அன்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பக்தி மன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். சுவாமியே சரணமையப்பா. மதுரை தெப்பக்குளம் ஸ்ரீ ஐயப்பன் கோவில் வரலாறு பற்றி பார்ப்போம். சுவாமியே சரணமையப்பா. மதுரையின் ஆன்மீக இதயமாக திகழும் தெப்பக்குளம் இந்த புனித நீர்த்தலத்தின் அருகே சாந்தியும் சக்தியும் ஒன்றாக அருளும் ஸ்ரீ ஐயப்பன் கோவில் இருக்கிறது. இந்த ஆலயம் 1970-80 காலத்தில் கட்டப்பட்டது. ஐயப்ப பக்தர்களின் முயற்சியால் உருவாக்கப்பட்டது. சபரிமலை ஐயப்பனின் அருள் சக்தி மதுரையில் நிலைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையே இந்த கோவிலின் தோற்றத்துக்கு காரணம். இங்கு வீற்றிருக்கும் ஐயப்பன் மஞ்சள் வண்ண ஆடையுடன் யோக நிலையில் அருள் புரிகிறார். மகர ஜோதி காலம் மண்டல மகர விளக்கு பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. சுவாமியே சரணமையப்பா என்ற நாமம் தெப்பக்குளம் முழுவதும் ஒலிக்கிறது. இந்த ஆலயத்தில் வழிபட்டால் மன அமைதி, தடைகள் நீங்குதல், விரத பலன் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். குறிப்பாக ஐயப்பன் விரதம் இருப்பவர்கள் இங்கு தரிசனம் செய்வதை பெரும் பாக்கியமாக கருதுகிறார்கள். மதுரை தெப்பக்குளம் ஸ்ரீ ஐயப்பன் கோவில் பக்தியும் நம்பிக்கையும் ஒருங்கிணையும் புனித தலம். ஒரு முறை வந்தால் மனசே மீண்டும் வரச் சொல்வது உறுதி. சுவாமியே சரணமையப்பா. மணிமாலா முத்திர தரிச்சோ மணிகண்டன் நாம ஜெபிச்சோ, மணிமாலா முத்திர தரிச்சோ மணிகண்டன் நாம ஜெபிச்சோ, இருமுடி கட்டும் சுமந்து போகுன்னே நான் பகவானே, போகுன்னே நான் பகவானே. பள்ளி கட்டும் சுமந்து 18ஆம் படி கடந்து பகவாண்டே சன்னதியில் நான் யாசகனாய் நிற்குன்னோம். மணிமாலா முத்திர தரிச்சோ மணிகண்டன் நாமம் ஜெபிச்சோ, இருமுடி கட்டும் சுமந்து போகுன்னோ பகவானே, ஞான் போகுன்னோ பகவானே. சந்நிதானத்தில் ஜொலிக்கும் சாந்தஸ்வரூபமாய் நின்றே, சந்நிதானத்தில் ஜொலிக்கும் சாந்தஸ்வரூபமாய் நின்றே, பாதார விந்தம் கண்டாய் லோகம் மறக்கும் அல்லோ, பாதார விந்தம் கண்டால் லோகம் மறக்கும் அல்லோ. மணிமாலா முத்திர தரிச்சோ மணிகண்டன் நாமம் ஜபிச்சோ, இருமூடி கட்டும் சுமந்து போகுன்னோ பகவானே, ஞான் போகுன்னோ பகவானே. பகவாண்டே நாமம் ஜபிச்சால் கிட்டுன்னோ மோட்சம் அல்லோ, பகவாண்டே நாமம் ஜபிச்சால் கிட்டுன்னோ மோட்சம் அல்லோ. ஐயப்பன் சந்நிதியில் நான் யாசகனாய் நின்னல்லோ, ஐயப்பன் சன்னதியில் ஞான் என்றென்றும் யாசகனாய். மணிமா